மனிதன் இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்த காலத்தில் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்று பஞ்சபூதங்களாய் வகைப்படுத்தி வழிபடத் தொடங்கினான். இவை அனைத்தும் மனிதனின் வாழ்வாதாரத்தோடு சம்பந்தப்பட்டவைகளாகும். தொடர்ந்து அதனை உருவகப்படுத்தி சாமியாய் வழிபட ஆரம்பித்தான். இப்படி வழிபடுவதன் மூலம் நம் பயம் விலகி நம்பிக்கை பெற்று மேற்கொண்டு முன்னேற உந்து சக்தியாய் திகழ்ந்ததால் தலைமுறையாக சாமிகளின் வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து பின்பற்றி வருகிறோம். அப்படிப்பட்ட சாமிகளையும் அதன் வழிபாட்டு முறைகளையும் காட்சிப்படுத்தக்கூடிய நிகழ்ச்சிதான் இது. மக்கள் வணக்கம், இது மண்ணின் சாமிகள். இன்றைய மண்ணின் சாமிகள் நிகழ்ச்சிக்காக சென்னை ராஜகீழ்ப்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள தாம்பரம் சர்க்குரு என்று அறியப்படுகிற ஸ்ரீ அகண்ட பரிபூரண சச்சிதானந்த சாமிகள் ஜீவ சமாதி அடைந்த இடத்திற்கு தான் வந்திருக்கோம். வாங்க தாம்பரம் சர்க்குரு வரலாறு பற்றியும் சிறப்புகளை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். ஸ்ரீ அகண்ட பரிபூரண சச்சிதானந்த சாமிகள் 38ஆம் ஆண்டு வார வழிபாடு தொடக்க விழா கொடியேற்றத்துடன் தொடங்க இருக்கு. வாங்க அதை பார்த்துட்டு வந்துடலாம்.
ஸ்ரீ அகண்ட பரிபூரண சச்சிதானந்த சாமிகள் ஜீவசமாதி அடைந்த இடத்திற்கு அன்றாடம் வரக்கூடிய பொதுமக்கள் இங்கு வருவதன் மூலமா அவங்களுக்கு ஏற்படுகிற மாற்றங்கள் பற்றியும் மன அமைதி பற்றியும் நம்ம கிட்ட பகிர்ந்துக்க இருக்காங்க. சரி வாங்க அது என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சர்க்குரு துணை. எனது பெயர் வி சிவகுருநாதன். நாங்கள் 1950 அன்பர்களாக இருக்கிறோம். நாங்கள் சைவ நெறியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். குருநாதர் சொல்படி கேட்டுக்கொண்டு 2 சபைகளை நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறோம். உலகப்பம்பாளையம் மற்றும் ஈரோடு சபை ஒன்று. குருநாதர் வழிபடுவதனால் எங்களது மனம் மேன்மைப்பட்டு அமைதிப்பட்டு வாழ்க்கை நல்ல முறையில் நெறிகண்டு நாங்கள் வாழ கற்றுக்கொண்டு இருக்கிறோம். சைவ நெறியில் போவதால் மற்ற உயிர்களுக்கு எந்த தீங்கும் செய்யாமல் இருப்பதே எங்களுடைய நோக்கமாகும். சபையில் அன்பராக சேர்ந்து பிறவி என்னும் கடல் நீந்துவதற்கு குருநாதரின் அருள் வேண்டி தினமும் அவரிடம் மனம் வேண்டி வேண்டி கேட்டால் உறுதியாக இந்த பிறவி நம்ம அவருடைய திருவடி சார்ந்து முத்தி பெறுவோம் என்று கேட்டுக்கொள்கிறேன். என் பெயர் குமாரவடிவேல். கௌபீனதாரியாய் காசினியை வலம் வந்து கணக்கன்பதி, சத்திரப்பட்டி, திண்டுக்கல், திருச்செங்கோடு, உலகப்பாளையம், மின்னாம்பள்ளி என பல தலங்களுக்கும் சென்று ஆங்காங்கே ஆன்மீக சபைகளை நிறுவுவதற்கு ஆதாரமாக திகழ்ந்த சர்க்குருபரன் அவர்கள் சென்னை தாம்பரம் குருச்சேத்திரத்தில் ஜீவசமாதி அடைந்துள்ளார். ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை திங்கள் மற்றும் தமிழ் ஆண்டு பிறப்பு போன்ற தினங்களிலும் மற்றும் வார இறுதி நாட்களிலும் இங்கே குருபரனுக்கு சிறப்பான வழிபாடு நடந்து வருகின்றது. தமிழகம் முழுவதும் உள்ள அன்பர்கள் இங்கே வருகை புரிந்து தங்கள் பிறவிப்பினை தீர்ப்பதற்காக சர்க்குருபரனை வழிபட்டு செல்கின்றார்கள். அப்படிப்பட்ட எல்லாம் வல்ல சர்க்குருபரனின் பொற்பாதங்களை பணிந்து வணங்குவதற்கு வருகை புரிந்துள்ள அனைத்து பெருமக்களையும் வருக வருகவென்று வரவேற்கின்றோம். என் பேர் நாகலிங்கம். கோயம்பகத்துலேருந்து வரேன். ஐயாவுடைய அருள்வலால் நான் பல தடவை இங்கே வந்திருக்கேன். நான் அப்புறம் சித்தர் நூல்லாம் படிச்சிருக்கேன். அதனால் சித்தர்களை தேடி அலையும் போது நான் அருள் சித்தர் என்ற ஒரு சித்தரை பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சிது. அவரோட அருளால் நான் சித்தர்களை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கினேன். சித்தர்கள்லாம் எப்படி வாழ்வாங்க, அவங்களுடைய வாழ்வாதாரம் என்ன, அவங்க எப்படி வந்து வாழ்ந்த மக்களுக்கு அறிவுரை உபதேசம்லாம் சொல்லி தன்னுடைய வழி நடத்தி அவர் வந்து கடவுளை அடையிறதுக்கு மார்க்கம்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த வழியெல்லாம் நம்ம பின்பற்றி திருவுருள் நம்ம பெற்று ஆரோக்கியமாக நம்ம வாழணும். உலகத்து மக்கள் எல்லாம் நல்லா சுபிட்சமாக சேமமாக அவங்கவுங்க நல்லா ஆரோக்கியமாக திடத்தோடு வாழணும். என் பேர் சந்திரா. ராஜேஷ் வாங்கினேன். அறுபது சித்தரை எங்களுக்கு ரொம்ப அருள். ஏன்னா நான் பல வருஷமாக சித்த சமாதி தான் கோயிலுக்கு தான் போக மாட்டேன். அதுதான் எனக்கு உண்மை. கடவுள் அவர் தான் சித்தர் தான். அறுபது சித்தர், ஸ்ரீபெரும்புதூர், பாபா கோயில், காஞ்சிபுரம் எல்லாம் போய்க்கிறோம். அவர் தான் எங்களுக்கு தெய்வமே. கோயிலுக்கு தான் போக மாட்டேன். ரொம்ப சாமி தான் கும்பிட மாட்டேன். எனக்கு சித்தர் தான். என்னோடய பேர் வந்து வெற்றிவேதன். சைதாப்பேட்டையிலேருந்து வந்திருக்கோம். சபைக்கு வந்து என்னுடைய தாத்தா வந்தார், எங்கள் அம்மா வந்தாங்க. நான் 3வது தலைமுறை. அது இல்லாமல் இப்போ 4வது தலைமுறை என் பசங்களும் இங்கே வந்து ஒவ்வொரு குரு பூஜையிலையும் வந்து கலந்துகிட்ருக்கோம். நான் வந்து 1985லேருந்து சபைக்கு வந்துட்டுருக்கேன். ஒரு மன அமைதி கிடைக்கும், நல்ல வைப்ரேஷன் எனக்கு கிடைக்கும். நம்ம என்ன நினச்சிட்டு வரோமோ அது எல்லாமே நிறைவேறும். மன அமைதிக்காக நாங்கள் வந்துட்டுருக்கோம். எல்லோரும் வாங்க, வந்து குருநாதருடைய அருள் பெற்று போங்க. உங்களோட குடும்பத்துக்கு எல்லாருக்கும் நன்மையே நடக்கும். கே தங்கவேல். குருநாதர் எத்தனையோ இடத்துல இருந்து எல்லாத்துக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக இருந்த சர்க்குருவரனை மறக்காமல் டெய்லி விடியால் எந்திரிச்சு குருநாதரை நினைத்து வழிபடும்படி உங்களை எல்லாம் சபையன்பர்கள் சார்பாக ரொம்ப பணிவன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வரலட்சுமி. நான் அக்குபஞ்சர் தெரபிஸ்டாக இருக்கேன். ஸோ நான் நிறைய சித்தர் பீடங்களுக்கு சமாதிகளுக்கெல்லாம் போயிருக்கேன். ஸோ இங்கே ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னோட சன் சொன்னாங்க.
ஸோ அதனை தொடர்ந்து இங்கே வந்து பார்த்தேன். ஸோ சுவாமியோட அருள் வந்து நல்லா இருக்குது, நல்ல ஒரு குட் வைப்ரேஷனை வந்து நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அதன் மூலிமா நிறைய நன்மைகள்லாம் நான் அடைஞ்சிருக்கேன். அதனை தொடர்ந்து இங்கே தலைவராக இருக்கிறாங்க திருஞானம் சார், அவர்கிட்ட கேட்டேன். நான் இந்த மாதிரி இலவச அக்குபஞ்சர் முகாம் பண்ணுறேன் சார், நான் அக்குபஞ்சர் தெரபிஸ்டாக இருக்கேன் சொல்லி சொன்னேன். அதனை தொடர்ந்து இங்கே எவ்ரி சண்டே இலவச அக்குபஞ்சர் முகாம் நான் நடத்திட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லைங்க, இங்கே மெடிடேஷன் நடக்குது, யோகா நடக்குது, லைப்ரரி இருக்குது. ஸோ 3 வேளை அன்னதானம் வழங்கப்படுது. ஸோ நிறைய பக்தர்கள் வந்துட்டு போகிற ஒரு ஸ்தலமாக இருக்குது. ஸோ இங்கே சுவாமியோட அருள் வந்து அதிகமாக இருக்கிறதால எல்லாருமே வந்து சுவாமியோட அருளை பெற்று பயன்பெறலாம். அது மட்டும் இல்லைங்க, ஒரு நோய் வருதுன்னா முழுக்க காரணம் 75%. ஸோ இந்த 75% வந்து மன ரீதியாக தான் நமக்கு வருது. ஸோ அதில் வந்து நம்ம மெடிடேஷன் பண்ணி அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ஸோ மெடிடேஷன் என்பது ஜஸ்ட் வந்து கண்ணை மூடி உட்காந்தாலே போதும். மெடிடேஷன் தெரியாதவங்க கூட இங்கே உட்காந்து கண்ணை மூடி உட்காந்துட்டு போனாலே போதுமானது. ஸோ மன ரீதியாக இருக்கிற அனைத்து பிரச்சனைகளும் வந்து சரியாகும். ஸோ உடல் ரீதியாக இருக்கிற 25%க்கு ஸோ நாங்கள் புரிதல் கொடுக்கப்படும். ஸோ இங்கே வந்தால் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் அனைவரும் வந்து குணமடைந்து செல்லலாம். நன்றி. சத்குரு துணை சாமி வந்து கன்னியாகுமரியிலிருந்து உலகம் ஃபுல்லாக சுற்றிட்டு, குறிப்பாக ஸ்ரீலங்கா, இந்தோனேஷியா, பல நாடுகளுக்கு பயணம் செஞ்சுட்டு கடைசி காலகட்டத்தில் சென்னை வந்து நம்ம கவர்னர் மாளிகையில் வந்து ஹாட்ஸ்பாட் பால்ங்கிற கவர்னராக இருந்தார். அவர் மாளிகையில் 2 வருடம் தங்கி மக்களுக்கு நல்ல உபதேசங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. சாமிக்கு ஒரு நீண்ட நெடிய வரலாறு இருக்குது. கடைசியில் 1946 இங்கே வந்து ஜீவசமாதி அடைஞ்சாங்க. இங்கே அடைஞ்சு விட்டு இங்கே அவ்வளோ அன்பர்கள் வந்து, குறிப்பாக இந்த தாம்பரம் இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து இங்கே வந்து இந்த சபையை நிறுவி, குறிப்பாக கணக்கன்பட்டியிலேருந்து வந்து அன்பர்கள்லாம் இந்த சபையை நிறுவி இதை தொண்டு நிறுவனமாக ஆக்கி இன்னும் மேலும் மேலும் கடவுளோட குருநாதரோட புகழ் பாடி நிறைய சேவைகள் செஞ்சிட்ருக்காங்க. இந்த சபையை பொறுத்தவரைக்கும் தியானம், யோகா, மெடிக்கல் கேம்ப்பு, படிப்பு, குறிப்பாக மாணவர்களுக்கு படிப்புக்கான உதவிகள் நிறைய பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி அன்னதான திட்டம், அன்னதானங்கிறது டெய்லி 3 நேரம் இங்கே நடந்துகிட்ருக்கு, மிகவும் சிறப்பாக நடந்துகிட்ருக்கு. தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம சபை சார்பில் ஒரு 2000 பேருக்கு நாங்கள் டெய்லி அன்னதானம் பண்ணுறோம். நாங்கள் தாதம்பேட்டை சபை, தாதம்பேட்டையில் 76வது வருஷம் பூஜை நடக்குது. நாங்கள் சச்சிதானந்த சபையில் உள்ளவங்க 4வது தலைமுறையாக நாங்கள் சாமி பூஜை செஞ்சிட்ருக்கோம். எங்கும் நிறைந்து எல்லாம் அறிந்து சர்வ வல்லமையும் பெற்றவர். அப்படிங்கும்போது ஒரு ஜீவன் உலகத்தில் கிரேதா திரேதா துவாபர யுகத்துக்கு முன்னாடி ஒரு ஜீவன் பிறந்ததுன்னா அது கடவுள் செயல், அதாவது வந்து குருநாதனோட அருள். அது எப்படின்னா, பறையசைய பிந்து அசையும், பிந்து அசைய குண்டலி அசையும், குண்டலி அசைய மூலம் அசையும், மூலம் அசைய பிராணன் அசையும், பிராணன் அசைய சித்தம் அசையும், சித்தம் அசைய மனம் அசையும், மனம் அசைய இந்திரியம் அசையும், இந்திரியம் அசைய இகத்திற் பிறவி அதிகமாம். ஒரு விதை முளைக்கணும்னா இந்த 5 பஞ்சபூதங்களும் இருந்தால் தான் அந்த விதை முளைக்கும். அதுக்கும் பிறகுதான் படைத்தல், காத்தல், அழித்தல், இது 3 நடந்தது, ஆரம்பிச்சுது. அதுக்கும் பிறகு கிரேதா முடிஞ்சு திரேதா துவாபர, இது கலியுகம். இந்த கலியுகத்தில் உள்ளவங்கெல்லாம் துவாபர யுகத்தில் குருநாதன் என்ன பண்ணிருக்காங்க, கிருஷ்ணாவதாரம் எடுத்து அப்போ சொல்லியிருக்காங்க இது ஒரு கலியுகம் வரப்போகுது. அந்த கலியுகத்தில் உள்ளவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அங்கார வேலி கட்டி அட்டுழிய பாத்தி கட்டி அகங்கார விதை ஒன்றி தமோகுணம் என்ற கிளைகளோடு தத்துவங்களே பூவாகி காயாகி கனியாகி பழுத்து நாத்திகம் மேலிட்டு ஆத்மீக தர்மம் குறைந்து உண்மையான அடியார்களுக்கு இடையூறு விளைவிப்பது தான் களி. வஞ்சகம், சூது, வாது எல்லாம் மூட்டை மூட்டையாக கட்டி தெரு தெருவாக விற்கிறதாண்டா கலியுகம். தியானத்தின் மூலமாகத்தான் கலியுகத்தில் உள்ள கஷ்டத்தை நீக்க முடியும். வணக்கம், என் பேர் வந்து பூங்குடி அரிசி. இந்த கோயிலுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா திருஞானம் சார் சொல்லி தான் வந்தேன். இங்கே வந்த பிறகு இங்கே சுவாமி பற்றி நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டேன். பட் ஸ்டார்டிங்கில் நம்பிக்கை இல்லைனாலும் நிறைய பேர் சொல்கிறத கேட்க கேட்க எனக்கு ஏதோ ஒரு ஃபீல் இருந்தது. அதனால் தொடர்ந்து வர ஆரம்பித்தேன். ஆக்சுவலாக எனக்கு வந்து முதல்ல ஒரு குழந்தை வந்து பிறந்து ஹார்ட்டில் ப்ராப்ளம், இறந்துட்டாங்க. டாக்டர் அதுக்கப்புறம் பிறக்கிறதுக்கு ரொம்ப வருஷம் ஆகும், ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் ட்ரீட்மெண்ட்டில் தான் இருந்துட்டு இருக்கும்போதே இங்கே கோயிலுக்கு வந்தேன். கோயிலில் இருக்க ஒருத்தர்கிட்டே சொல்லி அழுதுட்டு போனேன் இந்த மாதிரி அப்படி சொல்லிட்டு. அன்னைக்கு
எப்படின்னு தெரியல, சாமி மேலே நம்பிக்கை வைமா அப்படின்னு ஒரு நிறைய நம்பிக்கையான வார்த்தைகளை என்கிட்ட சொன்னார். எனக்கும் உள்ளுக்குள்ளே சரி நம்ம எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம், டாக்டருமே இன்னும் 2 வருஷம் ஆகலாம் சொல்கிறாங்களே அப்படின்ட்டு மண்டபத்தில் ஓடிட்டே இருந்தது. அன்றைக்கி என் ஸ்லிப்பர் காணாமல் போயிடுச்சு. போகும்போது வெறும் காலோட தான் வீட்டுக்கு போனேன். ஆக்சுவலாக நான் அன்றைக்கி வந்து வெளியில் போக வேண்டியது, அவுட்டோர் போனோம், ஆனால் போகல. ஏன்னா ஸ்லிப்பர் இல்லாமல் காலில் நிறைய கல்லெல்லாம் குத்தி ஒரு வழி ஆகிட்டேன். அதுக்கப்புறமேட்டு தான் எனக்கு தெரிஞ்சு நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். எனக்கு நீர் கட்டி தான் இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருந்தாங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்குங்கிறதே தெரியாது. நான் போயிருந்தேன்னா மேபி அது நின்று இருக்காதோ என்னமோ தெரிலதோ. இப்போ 7 மாதம் ஆகுது எனக்கு. பாப்பா நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சாமிக்கிட்ட இங்கே வர்றது ஏதோ ஒரு நம்பிக்கை. இந்த நம்பிக்கை மூலமாக நிறைய விஷயம் நடந்திருக்குன்னும் போது ரொம்ப ஆழமாக அவரை நம்ப ஆரம்பிச்சிட்டேன். சச்சிதானந்த சர்க்குரு சாமிகள் ஆன்மீக ஞானத்தையும் சுய உணர்தலையும் மக்களிடம் எடுத்துரைத்த மகான். இந்தியாவின் பல பகுதிகளுக்கு பயணம் செய்து கடவுள் ஒன்றே, உணர்வுள்ள ஆன்மாவே பரம்பொருள் என்ற உயர்ந்த ஆன்மீக தத்துவத்தை போதித்தார். எளிமையான தூய்மையான வாழ்க்கையுடன் அறம், ஞானம், கருணை ஆகியவற்றை வலியுறுத்திய அவரது ஆன்மீக பயணம் இன்றும் பக்தர்களுக்கு வழிகாட்டியாக திகழ்கிறது. ஒன்றே கடவுள், உணர்வே பிரம்மம், அறிவே சர்க்குரு, சர்க்குருவே கடவுள், அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்த சர்க்குரு திருவடிகளே சரணம். அடியனுடைய பேர் சாது கிருஷ்ணானந்த சுவாமி. எங்கள் சாமிகளெல்லாம் ஒரு 20 சாதுக்கள் இங்கிருந்து சேவை செய்தார்கள். அதற்கு பிறகு 71 நாங்கள் தொடர்ந்து வந்து வெளிநாடெல்லாம் சென்று இந்தியா முழுவதும் யாத்திரை முடிச்சுட்டு 73ஆம் ஆண்டு எங்களை அழைத்து கொண்டாந்து எங்கள் நிர்வாகத்தில் இருக்கும்படியாக செய்தார்கள். 73 இருந்து இங்கே சேவை செய்து கொண்டிருக்கிறோம். சாமியினுடைய அற்புதங்கள் சொல்லில் அடங்காது. அவருடைய பெருமைகளை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு நாள் பத்தாது. யார் யார் எதை விரும்புகிறார்களோ அது அதுவாகவே சாமி நடத்தி வைப்பார்கள். அப்பேற்பட்ட அருள் வலித்த நெஞ்சினர், அகம் வலித்த பிரம ஞானி அவர்களுடைய கருணையினாலே 30 சபைகள் ஏற்பட்டு இருக்கின்றது. எல்லா சபைகளிலேயும் அத்வைத கொள்கையை, ஆன்மீக பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். சில சபைகளில் ஆன்ம பணியோடு மக்கள் சேவையும் கல்வி பணியும் நடக்குது. இங்கு அன்னதானம், எல்லா சபைகளிலும் அன்னதானம் நடக்கிறது. சாமியினுடைய அருங்கருத்துக்கள் எல்லாம் வேதத்திலே இருக்குது. சர்க்குரு போதம், சுத்த அத்வைத போதகிதம் என்று 2 நூலிலே இருக்கின்றது. சாமிகள் சன்மார்க்கத்தை ரொம்ப வலியுறுத்துகிறார்கள், சைவத்தை வலியுறுத்துகிறார்கள், சைவத்தை ரொம்ப வலியுறுத்துகிறார்கள். மனிதனாக பிறந்தவன் சைவம் அடைய வேண்டும். மனிதன் ஒழுக்கத்தால், சீலத்தால், தவத்தால் உயிர வேண்டும். அத்தகைய மனிதர்கள் உலகத்திலே பிறப்பது துறவம். சுவாமியினுடைய அத்வைத கொள்கையை பரப்புவதற்காக வேதங்கள் கொடுத்திருக்கிறார்கள். அவருடைய ஒழுக்கத்தால் மனிதன் உயர வேண்டும், சைவத்தை அடைய வேண்டும் என்று சாமிகள் சொல்கிறார்கள். செழுக்கமல திரளனின் சேவடி சேர்ந்தமைந்த பழுத்த மனத்தாருடையன் போயினீர் பாவியேன், புழுக்கனுடை புன்குரம்பை பொல்லா கல்வி ஞானமிலா அழுக்கமனத்தடியேன் உடைய இந்த நடைக்கிழமை என்று சாமிகள் ஒரு கருத்து. மனம் தூய்மையடைய வேண்டும், மனிதன் உயர வேண்டும் என்று சொன்னால் அவனிடத்திலே ஒழுக்கம் இருக்க வேண்டும். அத்தகையவர்கள்தான் ஆன்மீகத்திலே பயணம் செய்வார்கள். அவர்களுடைய நல்ல செயல்களெல்லாம் குருவுக்கு சேவை செஞ்சால் அவர்கள் குடும்பத்திலே எல்லாம் நலமும் வளமும் வரும். யார் யார் எதை நினைக்கின்றார்களோ அது அதுவாக கொடுத்து விடுவார்கள். உலகப் பொருள் வேண்டும் என்று சொன்னால் உலகப் பொருளை கொடுப்பார்கள். இல்லை எங்களுக்கு ஞானம் அடைய வேண்டும் என்று சொன்னால் சித்த சுத்தி ஏற்படுத்தி அவர்களை ஞான வழிக்கு அழைத்து செல்வார்கள். அத்தகைய உயர்ந்த தத்துவங்களை மனித குலத்துக்கு பரப்புவதற்காகவே அவதாரங்கள் நிகழ்கின்றது. அப்படி வந்த அவதாரத்திலே ஆதிசங்கரர், மத்துவர், ராமானுஜராக அவதரித்தாண்டகுருவேன்னு சாமியினுடைய அருள்வாக்கு. அத்தகைய வரிசையிலே வந்தவர்கள் தான் சாமிகள். அவர்களுக்கு எந்த நாடு, எந்த ஊர், எந்த குலம்னு சொல்ல முடியாது. காசை தன்னுடைய திருக்கரத்தால் தொட்டதில்லை, மிதியடி ஓட்டதில்லை.
வாகனத்தில் ஏறுவதில்லை. இப்படி கவ்வினதாரியாய் காசினை முழுவதும் கால்நடையாக வந்த குருவை என்று சாமியுடைய அருள்வார். அப்படி இருக்கின்றதுனாலே மனித குலங்கள் எல்லாரும் சன்மார்க்கத்தை கடைபிடித்து வாழ வேண்டும் என்று சாமிகள் நெறியை, சன்மார்க்க நெறி, சச்சிதானந்த சபையே சன்மார்க்கம், அது தன்னை அறிவு நோக்கம் உண்டாக்கும், இச்சை என்பதை நீக்கும், எல்லோருக்கும் இன்பமே வழிகாட்டும் என்று சொல்கிறார்கள். சடம் நிலை என திரிந்தீர் சம்சாரம், தனகென என உழந்தீர் சுழந்தீர் என்று சாமியினுடைய அருள்வாக்கு. கடவுளை மறந்தோம் காவியம் நிறைந்தோம். கடவுளை மறந்தால் பாவங்கள் நிறைய வரும். ஆகவே பாவங்கள் வராமல் இருப்பதற்கு கடவுளை நினைக்கும், மன தூய்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். சடம் நிலை என திரிந்தீர் சம்சாரம், தனகென என உழந்தீர். மாகுரு தன ஜன எவ்வன கருவும் அறுதி நிமிஷ காலச்செருவும் என்று பஞ்சகோவிந்தத்திலே ஆதி சங்கரர் பகத்பாதால் சொல்கிறார். அதே சாமி இங்கே சடம் அழியக்கூடிய பொருளை சத்தியம் என்று நினைக்கிறீர்கள். சடம் நிலை என திரிந்தீர் சம்சாரம், தனகென என உழந்தீர் சுழந்தீர். கடவுளை மறந்தோம் காவியம் நிறைந்தோம், கர்மமே பெரிதானோம். கடவுளை மறந்ததினாலே பாவங்கள் அதிகமாக வருது. எனவே பாவம் தீர வேண்டும் என்றால் குருவை வணங்கினார். குருவை வணங்கினால் கோடி பாவம் நீங்கும். தர்மம் செய்யுங்கள். தர்மம் செய்தால் கர்மம் தொலையும். தர்மத்தினால்தான் மனிதன் உயர வேண்டும். தர்மம் செய்கின்ற பொழுது மனம் தூய்மை ஏற்படுகிறது. ஈதல் இசைவட வாழ்தல் அது அல்ல. ஊதியம் இல்லை இருக்கு. ஒரு உயிருக்கு எதுனா கொடுப்பது. இசையோட வாழ்வதுன்னா தான தர்மங்களை செய்து மனித குலத்துக்கு நல்ல காரியங்களை செய்வது. இதுதான் மனிதன் மேம்படுவதற்கான வாய்ப்புகள் அருள்வாக்கு சொல்லுகின்றது என்று நமது சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. லோக சமஸ்தா சுகுணோபவந்து, எல்லாரும் நல்லா இருக்க வேண்டும் பெரியோர்கள் வேண்டுகிறார்கள். அதுபோல் எல்லாரும் குற்றத்தை நீக்கி நல்ல தான தர்மங்களை செய்து சன்மார்க்க வழியிலே நடந்து மேன்மையடைய வேண்டும் என்று சொல்லி குருநாதனுடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கின்றேன். ஸ்ரீ அகண்ட பரிபூரண சச்சிதானந்த சர்க்குரு சுவாமிகள் குறித்து திரு நாராயண கோவிந்தன் அவர்கள் சிறப்புரையாற்ற உள்ளார். சரி, வாங்க அதை கேட்டுட்டு வந்துடலாம். வணக்கம். கருவிலிருந்து குருவரை அப்படின்னு தலைப்பு கொடுத்திருக்கிறேன். பொதுவா நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க கருவிலிருந்து திருவரை அப்படின்னு. ஏன்னா மனிதன் என்ன பண்றான், ஆரம்பத்தில் இறைவனிடம் போய் பொன்னை கேட்பான், பொருளை கேட்பான், எல்லாத்தையும் கேட்பான். ஆனால் நிறைவாக மனிதன் இறைவனிடம் கேட்பது ஒன்றே ஒன்றுதான். என்ன தெரியுமா? இறைவனுடைய திருவடியில் ஒரு இடம். மனிதன் நிறைவாக இறைவனிடம் கேட்பது என்ன? திருவடி. திருவடியில் இருக்கிற பாக்கியம். சார், மனிதர்கள் ரெண்டு வகை உண்டு. ஒன்று பிறந்து வாழ்ந்து இறந்து போகிறவர்கள். ரெண்டு பிறந்து வாழ்ந்து முக்தி அடைகிறவர்கள். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நாம் எல்லாம் நினைப்போம் இறப்பது தான் முக்தி. அதல்ல முக்தி. தான் பெரியவர்கள் சொல்வார்கள், முக்திக்கும் இறப்புக்கும் என்ன சார் வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? ஆன்மீக பெரியவர்கள் சொல்லுகிறார்கள், மூச்சு நின்ற பிறகும் ஆசை மிச்சம் இருந்தால் அது மரணம். நல்ல கவனிங்க. மூச்சு நின்ற பிறகும் ஆசை மிச்சம் இருந்தால் அது மரணம். ஆசை முடிந்த பிறகும் மூச்சு மிச்சம் இருந்தால் அதுதான் முக்திங்கிறாங்க. இந்த முக்தி எப்ப கிடைக்கும்? இறைவனுடைய திருவடியை அடைகிறவர்களுக்கு தான் கிடைக்கும். அப்ப இறப்பவர்கள் எல்லாம் முக்தி அடைகிறவர்கள் அல்ல. ஆசையை முடிந்த பிறகும் இந்த பூமியில் வாழ்கிறவர்கள் எல்லாம் முக்தி அடைகிறவர்கள் இல்லையா? எல்லா அடியவர்களும் இறைவனிடம் இதைத்தான் கேட்டு போனாங்க. என்ன, நாம் பார்க்கிற எல்லா அடியவர்களும் என்ன இறைவன்கிட்ட கேட்கிறாங்க? இறைவா, பெருசா ஒண்ணு வேண்டாம், ரொம்ப ஒண்ணு வேண்டாம், உன் திருவடியில் ஒரு இடம், உன் திருவடியில் இருக்கிற பேரு. அதான் தமிழ்ல அழகான வார்த்தை. இறைவனுடைய திருவடியில் இருக்கிறதுக்கு வீடு பேருன்னு தான் பேரு, வீட்டுக்கு வீடுன்னு தான் பேரு. ஏன்? எல்லையில்லாத ஆனந்தத்தை கொடுப்பது இறைவனுடைய திருவடி. அந்த திருவடிக்கு வீடுன்னு பேரு. அடியார்கள்ட்ட கேட்கிறாங்க, இறைவன் எங்கே சார் இருக்கிறான்? இறைவன் எங்க இருக்கிறான்? ரொம்ப நுட்பமா சொன்னாங்க, நோயுலான் வாயுலான்னு. சார், எல்லாரும் தேவைக்கு தான் இறைவனை கும்பிடுவாங்க. உடல் முடியாம இருக்கிறவனுக்கு எந்த நேரமும் தேவையில்லை, எந்த நேரமும் இறைவனை கும்பிட்டுக்கிட்டே இருக்கிறானா. எங்க இருக்கிறான் இறைவன்? நோயுலான் வாயுலான்னாங்க. இப்ப யோசித்து பாருங்கள், எல்லாவற்றையும் தேடி 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 அலைந்த மனிதன் கடைசியா அப்ப என்ன கேட்கிறான்? வீடு பேற்றை கேட்கிறான். இறைவன் திருவடியில இடம் கேட்கிறான். இறைவன் எங்க இருக்கிறான்னு எல்லாரு கண்ணுக்கு தெரியாது. என் கண்ணுக்கு இறைவன் காட்சி கொடுக்கலாம்,
காட்சி கொடுக்காமலும் போகலாம். ஆனால் நான் இறைவனை நிச்சயமாக அடைய வேண்டும் என்றால் ஒரு குருவின் கையை பிடித்து கொண்டால் போதுமானது. ஒரு குளம் நிறைய தண்ணி கலங்கி 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 இருந்தால் தண்ணி கடியில் என்ன இருக்குன்னு யாராலையும் பார்க்க முடியாது. எப்ப பார்க்க முடியும்? அமைதியாக சலனமற்று கிடக்கிற போது, எல்லா அழுக்குகளும் விலகி தண்ணீர் தெளிவாக இருந்தால் தண்ணீருக்குள் என்ன இருக்குன்னு தெரியும். அப்ப இந்த கோயிலுக்கு வருகிற போது, இந்த ஜீவ சமாதிக்கு வருகிற போது, இந்த சத்குருவினுடைய சச்சிதானந்த சுவாமிகளுடைய இடத்திற்கு வருகிற போது பொன் கிடைக்குமா பொருள் கிடைக்குமான்னு எனக்கு தெரியாது, ஆனால் அமைதி கிடைக்கும். அமைதியாக இருக்கிற போது, அமைதியாக இருக்கிற உங்கள் இதயத்திற்குள் என்ன இருக்கிறதுங்கிறத உங்களால் பார்க்க முடியும். அமைதியாக உங்களை நீங்களே ஒரு முறை பார்க்க முடிந்தால் உங்களுக்கு பொன் கிடைக்கும், பொருள் கிடைக்கும், மகிழ்ச்சி கிடைக்கும், அமைதியான வாழ்க்கை கிடைக்கும். அப்ப கோயிலுக்கு வருகிற போது அமைதியான மனநிலை வேண்டும் என்று யார் வருகிறார்களோ அவர்களுக்குத்தான் எல்லாமே கிடைக்கும். அதைத்தான் இங்கு சொல்லுகிறார்கள். இன்றைய மண்ணின் சாமிகள் நிகழ்ச்சிக்காக தாம்பரம் சர்க்குரு என்று அறியப்படுகிற ஸ்ரீ அகண்ட பரிபூரண சச்சிதானந்த சாமிகள் ஜீவசமாதி அடைந்த இடத்திற்கு தான் வந்திருந்தோம். வந்ததும் 38ஆம் ஆண்டு வார வழிபாடு தொடக்க விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியதை கண்டோம். பின்பு இங்கு அன்றாடம் வரக்கூடிய பொதுமக்கள் அவங்களுக்கு ஏற்பட்ட மாற்றங்கள் பற்றியும் நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க. அதையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்களும் ஸ்ரீ அகண்ட பரிபூரண சச்சிதானந்த சாமிகள் ஜீவசமாதி அடைந்த இடத்திற்கு வந்து வழிபட்டு அருள் பெறுங்க. மீண்டும் இது போன்ற ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது பிரீத்தி. நன்றி, வணக்கம்.